வாழைப்பழமும் கோதுமை மாவும் வச்சு டீ கிளாஸில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பஞ்சு போல் பனானா மஃபின் கேக் செய்யலாம். இதை செய்கிறதுக்கு 5 வாழைப்பழத்தை ஃபோர்க்கு வச்சு மசிச்சுக்கோங்க. கூடவே அரை கப்பு தயிர், அரை கப்பு ரிஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு சீனி, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டையை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்து கூட சேர்த்து நல்லா கரைச்சிடுங்க. கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப்பு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் 2 கப்பு கோதுமை மாவு, அரை டீஸ்பூன் சோடா உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஜலிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து கட்டி இல்லாமல் ஒரே டைரெக்ஷனில் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது டீ கிளாஸில் எண்ணெய் தடவிட்டு கோதுமை மாவை தூவி நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துட்டு 3/4 கப் அளவுக்கு மாவு ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு விருப்பமான நட்ஸை மேலே தூவிக்கோங்க. இப்போது ப்ரெஷர் குக்கருக்குள்ளே ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எல்லா கப்பையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு குக்கருக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டு கேஸ் கட்டிங் விசிலையும் எடுத்துட்டு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா பஞ்சு போல் கேக் ரெடி. அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க, ருசிங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.